கோரி அந்த சிறுமுக வாழாயுதம் அந்த பாசுரங்களையும் வாங்கிட்டு வர வழியில யாருன்னா யாசகனை கேட்டா அப்படியே கொடுத்துருவாரு. அந்த பீமம் போகலாம் அந்த மொரட்டு புத்தியார வந்தா பாப்பாரு இல்லைன்னா கைலாய மலையை தோல் கொடுத்து தூக்குவார். யாரு திறமச்சாலியோ நகுல சகாத சின்ன பசங்க யாரு திறமச்சாலியோ அவங்களே போகலாம். சரி, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்வாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினால் திங்கின்ற நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருகும் சென்னல் வீடு கயல் உல பூங்கு வலை போதை பொறிவண்டு கண் பிறப்ப நீங்காத புக்கிருந்து தீர்த்த முளை பற்றி வாங்க குடநெறி வல்லல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தோர் எம்பாவா. மகாராஜ ராஜேஷ்ட மகன் இந்த வெள்ளிவிளம் கிராமத்தில் பிறந்து சீரும் சிறுபான்மை வாழ்ந்து கொள்ளக்கூடிய மதிப்புக்குரிய இந்த நாடக கலை ஆர்வம் ஆமா இங்க மட்டும் இல்ல எங்க நடத்தினாலும் சரி இந்த கலை மீது ஆர்வம் வைத்து அன்பு வைத்து எங்களை அழைத்து மகிழ வைக்கக்கூடிய இந்த 4வது உபயதாரர்கள் அது மிகவும் அன்பிற்குரிய ஆர்வம் என்ன கலியமூர்த்தி. அது சரி, நாடக பேராசிரியர் சொல்லலாம். அடியனுக்கு 50 ரூபாய் சருமணம் அளித்திருக்கின்றார். அன்னவருக்கு ஆயர்பாடி கிழகன் அசோத கண்மணி பெருமான பிரார்த்திக்கிட்டு சொல்லி அம்மா யார் பேரம்மா சொல்லணும்? அம்மா யார் இதே ஊர்தானே? இதோ மலையனூரா? அது சரி, மலையனூர் கிராமத்தில் ஒரு அப்பா ஒருத்தர் இருந்தார். நல்ல கல்விகளை கற்று தெரிந்த கடைக்காரர். அவர் பேர் என்னதானே? அந்த மலையூர் கிராமத்தில் சீரும் சிறுபான்மை வாழ்ந்து வரக்கூடிய கந்தசாமி முத்தால். இந்த அர்ஜுனுக்காக அவரு நாடக பேராசிரியர் அர்ஜுனாக நடிச்சிருக்கக்கூடிய அதனால் இந்த அர்ஜுனுக்காக 50 ரூபாய் சன்மானம் இருக்கின்றார். அன்னவருக்கு 1000 படித்தவர்கள் அசோத இந்த கண்மணி ஒன்று ஒரு கோடி காட்சி கொடுத்து மேல போவோம். பள்ளத்துல போதும் காட்சி கொடுக்காது போகுதுன்னு எடுத்து வைத்தார். இந்த அர்ஜுன பெருமாளை ஆடை பெண்களை கலைத்து கொண்டு நீ சொல்லு சம்பாஷ சக்கரா சொல்லு சம்பாஷ சக்கரா போட்டு தேக்கறான். 2 சால் தோங்கறான். அப்படி கடுமையாக தவம் செய்து பரம கடவுளை பார்த்து பார்ப்பத கணக்கும் சிலிமுக வாழாயுது பெற்று தம்பி யாருக்குமே கிடைக்காத பாக்கியத்தை நான் பெற்றேன். என்ன அப்பேற்பட்ட பாக்கியம்? சிவபெருமானுடைய வரப்பிரசாதம். சிவபெருமானுடைய வரப்பிரசாதம் பார்ப்பத கணக்கும் சிலிமுக வாழாயுது பெற்று வருகின்ற போது தம்பி அந்த நமரார் கதிபாரசு எனக்கு அழைப்பு வந்தது. அங்கு சென்று சோய மாபுரி சொன்ன மாபுரி ஆற்றுக்கும்படியான 3,60,000 நிவாத கவச காலகைகள் அவர்களை வென்று தேவரிடத்தை தீர்த்து நான் கிரீடி என்ற பட்டத்தை பெற்று ஊர்வசி பேடி என்ற சாபத்தை பெற்று அது போக வேண்டும் வரப்பிரசாதம் அடைந்து 12 வருஷம் வனவாசம் ஓராண்டு அஜ்ஞாதவாசம் கழித்து நாட்டை கேட்டதற்கு நாடு கொடுக்க மறுத்தான் துரியோதனன். ஏய் கம்முனு படு. அவெல்லாம் முஞ்சி போச்சு. கதையே கேட்கும்.
அப்படி மறுத்தானே ஆ, அப்பா ஆ, கட்டளையை முடித்து முடித்து விட்டார். காத்திருக்கின்ற நாட்டை பெறுவதற்கு பெறுவதற்கு. அப்ப சொல்றான் ஆ. ஏ ஐவராஜாக்களே ராஜாக்களே 18 நாள் 18 நாள் சண்டை சண்டை பாரத போர் ஏற்படலாம். இந்த சண்டையில் சண்டையை வெற்றி பெற்றவர் வெற்றி பெற்றவர்கள் இந்த நாட்டை ஆளலாம். தோல்வி அடைந்தவர்கள் நாட்டை விட்டு போகலாம், மரணத்தை நோக்கி நோக்கி செல்லலாம். அப்படின்னு கட்டளையிட்டார். கட்டளையிட்டார். 18 நாள் சண்டை 18 நாள் சண்டை சண்டை 18 கோடி சேனை 18 கோடி சேனை பாண்டவாளுக்கு 7 பாண்டவர்களுக்கு 7 கௌரவருக்கு 11 கௌரவருக்கு 11 அப்ப 11 7 18 கோடி சேனை 18 அக்குரணி சேனை 18 நாள் சண்டை. ஒரு அர்ஜுனுடைய சேனை எவ்வளவுப்பா? அந்த அதெல்லாம் பள்ளிக்கூடம் நான் தெரிஞ்சா போகல. நான் 2ஆம் டிகிரி போட்டு திரும்ப காலேஜே போயிருப்பேன். ஏன் ஆடத்துக்கு நான் வரதுக்க மாட்டேன். சொல்லுங்க ஐயா. ஒரு அர்ஜுனி சேனை நாம் கண்டுபிடிக்க வேண்டுமானால் கண்டுபிடிக்க வேண்டுமானால் 4 அணிகளாக பிரிக்க வேண்டும். பிரிக்க வேண்டும். 4 படைகளாக பிரிக்க வேண்டும். படைகளாக பிரிக்க வேண்டும். ஒரு படைக்கு இவ்வளவு தொகை என்று கொடுக்க கொடுக்க வேண்டும். வேண்டும். அதோ அதிரத சமர அத்திரத பகிரதர் பகிரதர். 4 அணிகளாக பிரித்து பிரித்து. தேர்ப்படை யானைப்படை குதிரைப்படை காலாட்படை. காலாட்படை இப்படி 4 வகை படைகளாக பிரித்து பிரித்து. ஒரு படைக்கு இவ்வளவு தொகை என்று கொடுக்க கொடுக்க வேண்டும். வேண்டும். அது எவ்வளவு? ஆ. தேர்ப்படையுடைய தொகை தொகை 21,870. 21,870. ஆமா, இந்த யானைப்படை யானைப்படை. அது 21,870. 21,870. இந்த குதிரைப்படை குதிரைப்படை. 65,610. 65,610. இந்த காலாட்படை காலாட்படை. 1,09,350. 1,09,350. இந்த 4 படையை படைகளும் ஒன்றாக சேர்த்தால் சேர்த்தால் ஒரு அர்ஜுனுடைய சேனை சேனை 2,18,700 கொண்டது ஒரு அர்ஜுனுடைய சேனை. 2,17,000 அடிட்ட பட்டுட்டேன். 2,17,000 அதனால 2,17,700 கொண்டது. இந்த 4 அக்குரணி சேனை இப்படி பாண்டவாளுக்கு ஏழு. கௌரவருக்கு 11 நியமித்த யுத்தம் ஆரம்பித்து நியமித்து. அப்ப முதல் நாள் சண்டை சண்டை. 2ஆம் நாள் சண்டை சண்டை. 3ஆம் நாள் சண்டை சண்டை. 4ஆம் நாள் சண்டை சண்டை. இப்படி வெற்றி வாங்கி சூடி சூடி வருகிறார்கள். தம்பி ஐயா மகாராஜா, தம்பி என்ன மகாராஜா? தம்பி ஓ என்னாச்சு? ஏங்க 9 நாள் யுத்தம் முடிந்தது. 9 நாள் யுத்தம் முடிந்தது. 10ஆம் நாள் 10 நாள் என் தாத்தா பீமாச்சாரி அன்னவருக்கும் எனக்கு யுத்தம். யுத்தம். ஓஹோ எப்படி அந்த சமர்நாள் பாட்டம் வீடும் என் பாட்டு என்று பார்க்காமல் பார்க்காமல். அதை தற்பாசனித்து சாய்த்து சாய்த்து விட்டு. 11ஆம் நாள் ஆ. என் மகன் அபிமன்யு ஆ. சல்லியனுடைய ஆ. ரதம் குதிரை குதிரை எல்லாம் எல்லாம் பொடி 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 பொடியாக செய்தான். நேற்று என்ன நாள்பா? 12ஆம் நாள் வரை. ஏய், ஆ. அந்த 12ஆம் நாள் போரில் ஓ, தம்பி, ஆ. நேற்று 12ஆம் நாள் நான் நரகாசுரனுடைய பிள்ளை நரகாசுரனுடைய பிள்ளை பகதத்தன் பகதத்தன் துரியோதனனுக்கு பரிந்து பரிந்து என்னோடு போர் தொடுத்தான். போர் தொடுத்தான். அண்ணவனை ஆ, நானும் ஆ. என் மாமா மாமா. என் தமையன் வீமன் ஓஹோ. கடும் போர் செய்தோம். கடும்போர் செய்தோம். ஐயோப்பா என்ன மகாராஜா? என்னடா அது? இவருடைய தமையனும் தம்பி பீமஜலனும் அப்புறம் இவரு அண்ணா. ஆனா எல்லாரும் கூடி கூடி சமர் பூஜை செய்தார்கள். சண்டை செய்தார்கள். சண்டை செய்தார்கள். அப்புறம் ஐயோ சண்டை தானே செய்கிறார். ஐயோ போட்டு தராங்க. இவருடைய தமிழ்டா. அவர் ஒரு ஆள் போதாதான். என்ன சொல்லுங்க மகாராஜா. நீங்க உங்க அண்ணனும் நீங்க கூடி ஆனா சண்டை செய்தது உண்மை. 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 அந்த பகதத்தன் போர் தொடுத்தான். போர் தொடுத்தான். ஆடா, 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 ஆடா. ஆடா. அப்படி பல பானங்களை ஏவினேன். ஏவினேன். அனைத்தும் முறியடித்துக் கொண்டு கொண்டு அவன் என்னை நோக்கி வருகின்றான். வருகின்றான். அப்பா. என்ன மகாராஜா? ஐயோ. அப்பா, நீங்களே பயப்படுறீங்களா? ஆஹா.
அப்பேற்பட்ட ஆள்றா பகதத்தான். அவனே போர் தொடுத்து வருகிறான். தம்பி மகாராஜா அவன் கடைசி கடைசி நேரத்தில் ஒரு வேலாயுதத்தை எடுத்து ஏவினான். ஒரு கடைசி நேரத்துல ஒரு வேலாயுதத்தை எடுத்து ஏவினான். வேலாயுதம் அது வருகிறது என்ன நோக்கி வருது. அப்ப எங்க மாமா பார்த்தார். கோபாலக்கண்ணன் அர்ஜுனா உன் காந்திபத்தை கீழே போடு. கீழே போடு. கீழே போடுறா. உன்னுடைய ஆயுதத்தை கீழே போடுறா. உன்னுடைய காண்டிபத்தை வில்லை கீழே போடுறா. போட்டாச்சுங்க. நானும் கீழே போட்டேன். கீழே போட்டேன். அவரு செங்கோல் வச்சிருந்தாரு. அதையும் கீழே போட்டேன். மாமா ஆமா அந்த வேலாயுதம் சத்தமிட்டு வருகின்றது. நாங்க கம்முன்னு இருந்தோம். சிவனேடு. ஆமா அது அப்படியே ஒதுங்கி போயிடுச்சு. அப்படியே ஒதுங்கி போயிட்டு அவருடைய தந்திரம் அது மாட்டு போயிடுச்சு. அப்புறம் ஆனா உன்னுடைய கையில அந்த வேலாயுதம் இருந்தா அப்புறம் கேட்கிறேன். ஆமா ஒரு ஆயுதம் வருகின்றது. அதை எதிர்த்து மற்றொரு ஆயுதம் விட வேண்டும். போர் தொடுக்க வேண்டும். ஆனால் ஆயுதமே எடுக்காம கீழே போடுறா சொல்லிட்டியே. என்ன மாமா காரணம்? என்ன காரணம்? அப்ப சொல்றாரு மாமா அர்ஜுனா அந்த வேலாயுதத்தை எதிர்த்து உன்னை போன்ற 1000 அர்ஜுனன் 1000 அர்ஜுனன் வந்தாலும் என்னை போன்ற 1000 பகவான் எதிர்த்தாலும் நம் தலை 16000 சுக்குலாக போய்விடும். அதை எதிர்த்தால் ஆனால் அது வருவதை பார்த்து நிராயுத பாணியா அப்படியே எந்த ஆயுதம் இல்லாத சிவனே நமக்கு எதிரி என்பது யாரும் இல்லை என்று அப்படி என்று அது நீரா போயிடும். ஆமா இல்லை என்றால் என் தலை போய்விடும். அப்ப எங்க மாமா இல்லன்னா அதுக்குதான் சொல்வார் சூடார் விளக்காகினும் ஒன்று வேண்டும். ஆமா அவர் இல்லன்னு சொன்னா காந்தி பக்கம் சொல்லி எதிர்த்தா தூளா போயிடும். ஆமா அந்த நேரத்தில் மறுபடியும் பிரவேசித்து அந்த பகதத்தனை மடித்து யார் அண்ணா வீமாட்சி சுப்ரகமின் பட்டத்தியானை 12 நாள் பகதத்தனையும் சுப்ரகமின் பட்டத்தியானையை மடித்ததால் அந்த நேரத்தில் அப்படியே திடீர்னு சொல்லிட்டான். ஓஹோ யாரது அந்த கண்ணன் சாகுண்ணி சஞ்சலம் கடலூருக்கு பக்கம் தேவனாம்பட்டினம் நாடக ஆசிரியர் பேராசிரியர் ராஜகோபால் பேராசிரியர் கர்ணன் சகுனி சல்யன் மன்னர் அநேகர் கூடி என்னையே வளர்த்ததினால் இந்நாளில் கொள்வனடி ஈடில்லாத பல வீரியம் என்ன இந்த நாடகத்தை பாடிய நாடக பேராசிரியர் பாடிய ராஜகோபாலனை துதி பண்ண இந்த 12ஆம் நாள் வெற்றிவாக பொழுது விடுந்தால் யாருக்கு செய்யும் அப்படி ஏக்கத்தோடு இருக்க என் மாமா நான் மட்டும் அழைத்தாள் அவருடைய தங்கை அம்மை சுபத்தை அழைத்து இருவருமாக அழைத்தால் மாமன் கோபாலக்கண்ணுடைய அருளோடு வெற்றி வாங்க சொல்வார். தாமதம் இல்லாமல் என் மனைவி சுபத்தை அழைத்து அவங்க மனைவி அழைக்க சுபத்திரை தருப்பார்.
ஓடலாம் எனக்கு சொல்ல போற நம்பிதான் போட்டு
வணக்கம். சபையை பார்த்தால் எப்படி விளக்கம்? லட்சுமி கடாஜிபுரம் சபை. வணக்கம். எப்பா டேய், சபையை பார்த்தால் லட்சுமி கடாட்சம் பொருந்த சபை. சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய மாதா பிதா குரு தெய்வம் கத்திருந்த கணதனவான் அனைவருடைய பாதத்திற்கும் அம்மனுடைய பாதத்திற்கும் நாடக பேராசிரியர் அவருடைய பாதத்திற்கும் நாடக அன்பு அனைவருக்கும் தங்களுக்கும் அடியேன் ஒரு கோடி வணக்கம். விளக்கம் என்ன? விளக்கம் எப்படிப்பா? சுபத்திரை சுபத்திரை மட்டும்தான் தெரியும். நான் எப்பேற்பட்ட ஆளுக்கு பொண்ணா பிறந்த தெரியுமா? எப்படிப்பட்ட ஆளுமா? வசுதாவிற்கும் தேவகிக்கும் நான் 9ஆம் போரா பிறந்தவள் இந்த சுபத்திரை. அப்ப அம்மா 9ஆ? அடிச்சுனா தம்பிதே, அம்மா 9ஆன்ற. நான் 9ஆம் முறை என் தாய் வயிற்றிலே பிறந்தவள் இந்த சுபத்திரை. என்ன கண்டுட்டு செய்றீங்க? ரை பிடிச்சு ரை மேல வச்சு ரை எத்தினதால் ரை. அது எப்படி ரையை பிடிச்சு ரை மேல வச்சு ரை எத்தினதால் ரை. அது எப்படி ஆச்சரமே ஆச்சோ அசரை ரை. அதை பிடிப்பதோ நாரை ரை. அது வச்சு சாப்பிடுற பாறை. ரை பிடிச்சு ரை மேல வச்சு ரை எத்தினா ரை சுபத்திரை. ஓ, நல்ல ரை தான் போடுறீங்க தம்பி. அப்படி இருந்தாலும் ஆனா எப்படி இருந்தாலும் என் தாய் மாமன் கம்சன் அவருடைய ஆக்கிரிக்கு உட்பட்டு நாங்க மாண்டவர் போக நாங்க மீண்டும் 4 பேர் சுபத்தி 4 பேர் கோபதி 4 பேர் எங்க பெரிய அண்ணன் பலராம சக்கரவர்த்தி, எங்க நண்ட அண்ணன் கோபால கண்ணன், சின்ன அண்ணன், எங்க சாத்துக்கு அண்ணன். 3 பேருக்கு நான் ஒருத்தி, 3 பேருக்கு நான் ஒருத்தி, 3 பேருக்கு நான் ஒருத்தி, 3 பேருக்கு நான் ஒருத்தி. இல்ல எதுக்கு 3 பேரு மாத்தி வைப்பாங்க? அண்ணன் தம்பியாடா நான் வச்சுப்பா. என்ன சொல்ற நீ? உனக்கு ஒரு மஞ்சள் தண்ணியோ வளையாப்போ இல்ல கல்யாணமோ அப்படின்னா பெரிய அண்ணன் வைக்கிற ஆளு சின்ன அண்ணன் வைப்பான், பெரிய அண்ணன் வைக்கிற ஆளு லாஸ்ட் சின்ன அண்ணன் வைப்பான். என்ன தெரியும்? யாரு வைக்கல, நான் எடுத்து வைப்பேன். நீ எதுக்குடா வைக்கிற? எதிர் வீட்டுக்கார வருஷம் வைக்கலையா? ஓ, அப்ப நல்லதுனாதான் வச்சேன். எதிர் வீட்டுக்கார தான் வச்சு எடுப்பான். எப்படி எடுப்பான்னு தெரியாது பள்ளி. நீ வச்சுனா என்ன ஆகும்னு தெரியும் தம்பி. அப்படியே வீணா அப்படியே உதா அந்த அம்மா அப்படியே வானல போட்டோம். தம்பிடே அப்படி 3 பேருக்கு தங்கை, 3 பேருக்கு ஒரே ஒரு தங்கையாக பிறந்து சுபத்திரை. டேய் அப்படி நான் போனா மட்டும் பொண்ணு தம்பி. ஆமாண்டா போன விட்டு பொண்ணு குட்டி அடிச்சுட்டு எல்லாம் குழு இருக்கிற அப்படியே அடிச்சுனா தம்பில பல்ல பாரு, அவன் மூஞ்ச பாரு எப்படி இருக்குது. 3 தவறம் கட்டா ஆனா மரம் பொறுமை புரிய மரம். என்னடா சும்மா சாதாரணமா பேசுறாங்க. என்ன ராங்கி பண்ற? நானே சொல்லிக்கிறேன். ஓ சரி சொல்லிக்கிறேன். ஓ உன்னை நீயே சொல்லிக்கிற. இந்த ராங்கில அதிகமா பண்ற நீ. பண்ணாத. ஹலோ. ஓ எதுக்கு ஹலோ? ஓ அந்த ஹலோவா? ஆனா தம்பிடே அப்பேற்பட்ட ஆளுக்கு தங்கையா பிறந்தாலும் நான் எப்பேற்பட்ட ஆளை கல்யாணம் செய்யணும்னு தெரியாதாடா தம்பி உனக்கு? கோபமா கட்டிருப்பாங்க. எங்க வீட்டுக்கார தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட ஆளு அம்மா பேர் திருடனா? திருடுனா தெரியாது இருக்க மாட்டியா? அப்ப அம்மா பேர் திருடனான்னு கேக்குறேன். திருடி வச்சுக்கிறேன் உன்னை. டேய் பார்த்தாலும் உனக்கு சேரம் வரணும். இது ஐயா ஒரு வாட்டி விட்டு பாறான். நான் யாருக்குன்னா வரேன்டா. உனக்கு என்னடா? எனக்கு ஒரு நாள் போட்டு நான் வரேன்.
சரியாப்பா எல்லா ஆட்டக்காரங்களும் கெட்டிக்காரன் ஒரு பொண்ணாடி விட மாட்டாங்க. ஆமா கவலையா இருக்குது உனக்கு ஆமா எந்த வாத்தியாரும் எழுதலையாப்பா கெட்டிக்காரனுக்கு கொண்டாட்டினியா ஏடா நீ ஐயாதுடா கெட்டிக்காரனுக்கு கொண்டாடி வேணுமாப்பா? அழுவாதுறாப்பா பள்ளியா ஏம்மா யாரோட கணவர் சொல்லியம்மா அப்புறமா சொல்றேன் போடா 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 ஸ்தலத்தில் புகை படைத்த உலகத்தையே பேரும் புகழ் படைத்தவர் எங்க வீட்டுக்காரு. யாரு தெரியாத ஆளே இருக்க முடியாது. அப்பேற்பட்ட பெரிய ஆளு அப்பேற்பட்ட பெரிய ஆளு தானே. அப்பேற்பட்ட ஆளு யாருமான்னு கேக்குற? ஐவர் ராஜாக்களில் ஆமா கட்டி பிறந்தோம். ஆனால் அழகு மன்னன் அர்ஜுன பெருமாளை மாலை வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அவங்க அர்ஜுன பெருமாள் அவர்கள் மகாராஜா மந்திரி நானு. ஓ அப்படியா? ஆமா கூட இருக்கிற மந்திரி இன்னைக்கு தான் மகாராஜா கல்யாணம் பார்த்துருந்தேன். ராஜாக்களின் நடுப்பு இருந்தவர் அர்ஜுன பெருமாள். அர்ஜுன பெருமாள் ஆனால் அழகு மன்னன். அழகு மன்னன் 32 அழகு 32 அழகு 11 நாமஜெயம் 11 நாமஜெயம். 32 அழகுல அவர்கிட்ட இன்னொரு அழகு இருக்குது பாரு. எவ்வளவு பெருசு அத பார்த்துதான்டா நான் மயங்கினேன். எவ்வளவு பெருசா இருக்கும் 32 அழகுல இந்த நயன விழி பார்வை இருக்குது பாரு. ஆமா நயன விழி பார்வை அது தாண்டா என்ன மயக்குது. கண்டிப்பா யார கூப்பிடுவ? அந்த வேலை சின்ன கண்ணு காட்டுற ரைட்டு கை அங்க போகுது. அப்பு விட்டுருவான் சப்புன்னு விட்டுருவான். நீ யாரோனாலும் கூப்பிடு. முன்னிலும் பின்னழகு முதுகிலே மச்சரேகை பல்லே பலிசவினை பாதத்தில் செந்தாமரை தோளிலே துளசி மாலை துப்பலில் அமர்ந்த கலசம் கரத்திலே காண்டிவம் நயன விழி பார்வை. அப்பேற்பட்ட ஆளு எங்க வீட்டுக்காரு. 11 நாமஜெயம் 32 அழகு. ஆமா அப்பேற்பட்ட வீட்டுக்கார கல்யாணம் செய்தனே. உங்க கல்யாணத்து பெருமை உனக்கு தெரியாதா பூபதி? எப்படி பெருமை கல்யாண பெருமை? உலகத்துல கல்யாணம் பண்ணா ஒரு பந்தலு 2 ரேடியோ செட்டு அப்படி கிடையாது. ஆகாயத்துல பந்தலு. ஆகாயத்துல பந்தல். ஆகாயம் எவ்வளவு பெருசு அம்மா பெரிய பந்தலு. அடி மாறி வந்த தாயே சாப்பாடு ஆக்கஞ்சு இப்படியே இருக்கிறாங்க. சாப்பிட்டு இப்படியே இருக்கிறாங்க. அப்படியே வர்றவங்க வந்து நேக்குறாங்க போனவங்க போய் நேக்குறாங்க. அப்போ பெரிய கல்யாணம் ஆகாய பந்தல போட்டுபடியா இருக்கிறாங்க. கல்யாணம் ஆனா தேவரும் ஒருத்தருக்குமே அந்த தேவரும் ஒரு வச்சு சாட்சி பண்ணி பண்றாரு கல்யாணம். அது மாதிரி தானே இந்த கல்யாணம் நடக்க போற கல்யாணம். ஏமா எங்க உன் கல்யாணம் எங்க நடக்க போகுது? ஒரு கல்யாணம் அது மாதிரி தான் நடக்க போகுதுப்பா. கல்யாணத்துக்கு வந்தவங்க வந்தபடியா இருக்கிறாங்க. சாப்பாடு ஆக்கபடியா இருக்காங்க. அந்த சாப்பாடை சாப்பிட்டபடியா இருக்கிறாங்க. ஆமா சாப்பிட்டு எல்லாம் பேண்டபடியா இருக்கிறாங்க. பின்ன தின்ன அதான பேண்டபடியா இருக்கிறாங்க. நான் ஒண்ணு அத்த மக அர்ஜுனனை நான் 20 ரூபாய் தாலி கட்டிட்டேன்.
ஆகாயத்துல பந்தலாம் சாப்பிட்டே இருக்காங்களா போட முடியாதுங்களா ஆனா கல்யாணம் ஈர்த்துட்டு போயிருந்தா சூத்தி தெரிஞ்சிருக்குமே அப்படி இல்லடா பூபதி நான் ஈத்துன்னு ஏன் போனேன் ஏன்னா என் அத்தை மாவனை சொல்றேன் சொந்த ஆம்பளை நான் அவரே ஆசைப்பட்டு நான் பிறந்த நாள் முதல் அவரையே நினைச்சிட்டு இருந்தேன் அவரைத்தான் கல்யாணம் பண்ணிட்டே இல்லையா டேய்ரா அதான் கல்யாணம் ஆயிடுச்சு அதான் ஈத்துன்னு மத்தாலி தாலி கட்டிட்டாங்க ஏமா சரி கல்யாணம் பண்ணிக்க ஆனா எப்படி கல்யாணம் ஆச்சு தெரியுமா பருபாவி துரியோதனங்கிறானே ஆமா கோசு முட்டை தலையா கோச்சு முட்டை தலையவா என்ன தலையா அவனை எரியுதுல எனக்கு அப்படியா எரியுதா தண்ணி ஊத்திக்க போடா டேய் அந்த துரியோதனன் என்ன பண்ணா எங்க பெரிய அண்ணன் பலராம சக்கரவர்த்திக்கிறாள் அவங்ககிட்ட வந்து என்ன பெண்ணு கேக்குறாங்க அவன் மூஞ்சி எடுத்துக்கணும் வந்து அடி மாறி அந்த தாயை ஒண்ணு போய் இந்த அழகுக்கும் அந்த கோசு முட்டை தலைக்கு பொறுத்த வரும் வராது சேடு மூஞ்சி நல்லா கர்மா டேய் தம்பி டேய் அவன் பொண்ணு கேட்ட உடனே பெரிய மகாராஜா அப்படி என்று எங்க அண்ணன் பெரிய அண்ணன் பலராம சக்கரவர்த்தி நாட்டுக்கு 56 தேசத்துக்கும் நாட்டுக்கு பேரரசு அஸ்திராபுரத்தாண்டவர் கூட துரியோதனன் அவரு சரி கேக்குறான்னு சொல்லிட்டு பரிப்த போட்டுட்டாரா எங்க பெரிய அண்ணன் பலராம சக்கரவர்த்தி துரியோதனன் கொடுக்குறது பரிப்து போட்டா கல்யாணம் பண்ணி கட்டித்தானே நான் என்ன நினைச்சுக்கிறேன் சின்ன வயசுல இருந்து எங்க அர்ச்சனை பெருமாளை கட்டின்னு தான் நான் ஆசைப்பட்டு இருக்கேன் உங்க மாமனே அம்மா வந்திருந்து விடுறது இல்லையே என்னத்த விடுறது இல்ல அவரே தான் பாத்துட்டு சரி இருக்கட்டும் சரி ஆனா தம்பி டேய் ஆனா அவரை பரியம் போட்டாங்களா இந்த விஷயம் வந்து என் தாதி சொன்னான் யாரு உன் கடை துத்துதாதி தாதி உடனே சொல்றான் அம்மா உங்க அண்ணன் பெரிய அண்ணன் துரியோதனன் கொடுக்குறதா பரியம் போட்டு